ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறது 6ஆம் வகுப்பு கணிதம் 3ஆம் பருவம் 2வது பாடம் பார்த்திங்கன்னா முழுக்கள் பயிற்சி 2.2ல் பல்வகை திறனறி பயிற்சி வினாக்களில் 7வது 8 2 கொஷின் இதில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு 7வது கொஷின் பாருங்கள். எண்கோட்டில் 0 இடதுபுறம் 4 அலகுகளும் 0 வலதுபுறம் 2 அலகுகளும் உள்ள முழுக்களை காண்கன்னு கேட்கிறான். அப்போது எண்கோட்டில்னு சொல்லியிருக்காங்க. அப்போ நீங்கள் எண்கோடு 2 வரைஞ்சிக்கோங்க. ஏன்னா இதில் 2 கொஷின் கொடுத்துக்கிறாங்க. 0 இடதுபுறம் 4 அலகுகளும், அதுக்கப்புறம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா கழித்தல் 3 வலதுபுறம் 2 அலகுகள். அப்போ ஃபஸ்ட்டு பாருங்கள் 0ன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ஃபஸ்ட்டு 0 இது குறிங்க. இதுக்கு இடதுபுறம்னா லெஃப்ட் சைடுன்னு சொல்கிறாங்க. அப்போ 4 அலகுகள். அப்போ 4 அலகுகள் பாருங்கள். 1 2 3 4. அப்போ இதுக்கு ஆன்சர் எப்படி எழுதலாம்? 0 இடதுபுறம் 4 அலகுகள் தொலைவில் என்ன எண் இருக்குது? கழித்தல் 4 உள்ளது. அதுக்கப்புறம் அதே மாதிரி இதுக்கும் ஆன்சர் இது பாருங்கள். கழித்தல் 3 குறிக்கணும். கழித்தல் 3 பாருங்கள் இங்கே இருக்குது. ஆனால் இதில் வலதுபுறம் 2 அலகுகள்னு சொல்லியிருக்காங்க. அப்போ வலதுபுறம்னா ரைட் சைடு. அப்போ பாருங்கள் 2 அலகுகள்னால் இது 1 இது 2 என்ன இருக்குது? கழித்தல் 1ன்னு வருது. அப்போ இதுக்கு எப்படி எழுதலான்னா கழித்தல் 3 வலதுபுறம் 2 அலகுகள் தொலைவில் என்ன இருக்கு? தொலைவில் கழித்தல் 1 உள்ளது. புரிஞ்சுதுங்களா? அவ்வளோதான். இதுக்கு ஆன்சர் எண்கோடு வரைஞ்சி நீங்கள் இந்த மாதிரி குறித்து ஆன்சர் எழுதணும். அதுக்கப்புறம் பாருங்கள் மேற்சிந்தனை கணக்குகளில் 8வது கொஷின். முழுக்கள் தொகுப்பில் மிகச்சிறிய எண் மற்றும் மிகப்பெரிய எண் உள்ளதா? காரணம் கூறுகன்னு கேட்டுக்கிறாங்க. இல்லை. ஏன்னா முழுக்கல்ல மிகச்சிறிய எண் பார்த்திங்கன்னா கழித்தல்ல வரும். கழித்தல்ல மிகச்சிறிய எண் தெரியுமா? தெரியாது. ஏன்னா அது முடிவில்லாமல் போயினே இருக்கும். அதே மிகப்பெரிய எண் பார்த்திங்கன்னா கூட்டலில் வரும். கூட்டலில் பார்த்திங்கன்னா அதே மாதிரி கூட்டலில் முடிவில்லாமல் போயினே இருக்கும். அதனால தான் அது இல்லை. அப்போது அதுக்கு காரணம் நம்ம இப்போ சொன்னது அது அப்படியே எழுதலாம். பாருங்கள். இல்லை. முழுக்கள் தொகுப்பில் மிகச்சிறிய எண்ணையும் என்னன்னு குறிப்போம் கழித்தல் மிகப்பெரிய எண்ணையும் கூட்டல் காண இயலாது. எண்கோட்டில் இருபுறமும் எண்கள் முடிவின்றி சென்று கொண்டிருக்கும். புரிஞ்சுதுங்களா? அவ்வளோதான். இதுக்கு ஆன்சர் 8வதுக்கு.